இந்த வழக்குல உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இருவர் கொடுத்த முரணான உத்தரவுகள். அடுத்தபடியாக அது தலைமை நீதிபதி பெஞ்சுக்கு போகுது. இதுதான் இன்றைய விவாதத்தினுடைய கருப்பொருளாக மாறியிருக்கிறது. நீதிபதிகளின் மாறுபட்ட தீர்ப்பு சட்டத்திற்கு பொருள் சொல்வதில் முரண்பாடுகள் வருவது எப்படி? இது சார்ந்த நம்முடைய விவாதம் இன்று கட்டமைக்கப்பட இருக்கிறது. 2 கருத்துரையாளர்கள் வருகை தந்திருக்கிறாங்க. ஒருவர் வழக்கறிஞர், மற்றொரு பத்திரிகையாளர். நான் கருத்துரையாளர்களை அறிமுகம் செய்கிறேன். பத்திரிகையாளர் திரு பிரியன், வணக்கம் சார். வணக்கம் சார். வழக்கறிஞர் திரு ஜி சந்திரசேகர், வணக்கம். நான் இன்றைய விவாதத்தை வழக்கறிஞர் திரு சந்திரசேகரன் அவங்கள்ட்ட இருந்தே துவங்குறேன். சார், நீதிபதிகள் இருவரும் 2 விதமாக கருத்து சொல்லியிருக்கிறாங்க. அது குறிப்பா நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஊழல் தடுப்பு சட்டத்தினுடைய பிரிவுகள் 13 கீழ் 1, 13 சி இது போன்ற செக்ஷன்ஸ்ல அவங்க சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, அரசு அதிகாரிகள், அரசு பணியில இருக்கக்கூடியவங்கள 17A தான் விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சார் இந்த சட்டங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? இதுல முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா, இதுல புதுசாக 2018ல ஊழல் தடுப்பு சட்டம் திருத்தப்பட்டுள்ளது. 17A என்ற ஒரு செக்ஷன் புதிதாக வரப்பட்டுள்ளது. அந்த 17Aல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அரசு ஊழியர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு முன் பிரயர் சாங்ஷன் வாங்க வேண்டும், முன் அனுமதி பெற்றுதான் அந்த விசாரணையை துவக்க வேண்டும் என்று, இன்வெஸ்டிகேஷனையும் துவக்க வேண்டும் என்று ஒரு செக்ஷன் போட்டிருக்காங்க. இந்த செக்ஷனோட அடிப்படை என்ன என்பதை முதலில் நான் சொல்லி விடுகிறேன். முதல்ல அடிப்படை என்னன்னா, எல்லார் மேலேயும் அந்த மாதிரி ஒரு பப்ளிக் சர்வெண்ட் மேல எல்லார் மேலேயும் ஒரு புகார் கொடுத்து உடனே விசாரிச்சுட்டு பண்ணணும்னு சொன்னா நிறைய புகார்கள் அவங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும். இதெல்லாம் ஒரு மிஸ்யூஸ அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் 2018 ஊழல் தடுப்பு சட்டத்துல இந்த மாதிரி ஒரு பிரிவு கொண்டு வரப்பட்டது. அதை நீதி மாண்புமிகு நீதிபதி பீலா திரிவேதி அவர்கள் ஜட்ஜ்மெண்டில் விரிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அதே மாதிரி அனிருத்தம் போஸ் அவர்களும் அதை பற்றி விரிவாக குறிப்பிட்டார். இதுல முரண்பாடு எதில் வருகிறது என்றால், இந்த முதல்ல சந்திரபாபு நாயுடுக்கு எடுத்தாப்புல ஒரு வழக்கு என்பது 2018க்கு முன்பே அந்த ஒரு லெட்டரை ஒண்ணு கொடுத்துடுறாங்க. இந்த விசாரிக்கணும், அந்த ஸ்கேம் பத்தி விசாரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் கொடுத்து அது என்கொயரி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை ஸ்டார்டிங் பாயிண்டா வச்சுக்கிறதா, பின்னாடி இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்டிங் பாயிண்டா வச்சுக்கிறதா, அமெண்ட்மெண்ட்டுக்கு பிறகு வந்ததை வச்சுக்கிறதா அப்படிங்கறதுல பத்தி தான் அந்த முரண்பாடு இதுல வந்திருக்குது. அதாவது அந்த 2018-17A செக்ஷனை அந்த அதற்கு முன் நடந்த அஃபென்சஸ்க்கு பொருந்துமா, அதுக்கு ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்டோ ரெட்ரோஆக்டிவ் எஃபெக்டோ கொடுக்க முடியுமா என்பதை பற்றி தான் சந்திரபாபு நாயுடுக்காக ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் மிக விரிவாக பேசியிருக்கிறார், ஆர்கியூ பண்ணியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில தான் 2 நீதிபதிகளும் வேறுபட்டு இதுல சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமா என்னன்னா, இந்த ஊழல் தடுப்பு சட்டம் என்பது முதல்ல பப்ளிக் லைஃப்ல ஒரு பியூரிட்டியும் கிளீன்லினஸும் வரணுங்கிறதுக்காக தான் ஏற்படுத்தப்பட்டது. உயர் பதவியில் உள்ளவர்கள் ஊழல் போன்ற விவகாரங்களில் ஈடுபடும் போது அவர்களுக்கு சாங்ஷன் அளித்த பிறகு அதன் விசாரணை நடைபெற்ற வேண்டும். இப்போ நடைமுறையில பாத்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு பப்ளிக் லைஃப்ல இருக்கிறவங்க மேல களங்கம் கற்பிப்பதற்கு புகார் கொடுக்கப்படுகிறது என்று ஒரு சில வாதங்கள் பொலிட்டிக்கலா வைக்கப்படுகிறது. அது நமக்கு தேவையற்ற வாதம். அது பொலிட்டிக்கலா பார்க்க வேண்டியது. பட் லீகலா பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வழக்குகள்லாம் நான் என் போன்ற ஒரு வழக்கறிஞர் சாதாரணமாக ஒரு பப்ளிக் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கிறவங்க எல்லாம் எதிர்பார்க்கறது என்னன்னா, ஊழல் வழக்குகள் எல்லாமே இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கலான ஒரு பிரச்சனையிலேயே உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் அது அப்புறம் அதுலயே ஒரு தெளிவான ஒரு இது கிடைக்காம இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, இந்த சாங்ஷன்ங்கிறத இன்னமும் ஒரு கிரே ஏரியாவையே தான் இருக்கிறது. ஊழல் தடுப்பு சட்டத்துல முக்கியமானது என்னன்னா, பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு எடுத்தாப்புல ஒவ்வொருத்துக்கு முன்னாடி சாங்ஷன் வாங்கணுங்கிறாங்க. அந்த சாங்ஷன் வாங்குறதுல ஈவன் விசாரணை நீதிமன்றத்துல கூட ஒரு தெளிவு இல்லாம தான் இருக்குது. அது மெக்கானிக்கலா கொடுத்தாங்களா, அதை ஒரு இதா கொடுத்தாங்களா அப்படிங்கிறத பத்தி அவங்க இன்னமும் சரியான தீர்ப்புகள் வரவில்லை. பல்வேறு வகையில் தீர்ப்புகள் அளிக்கப்படுகிறது. சோ இந்த சாங்ஷன் என்பதை எப்படி பார்க்க வேண்டும் என்பதை நான் ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா இருந்திருக்கிறேன். ஒரு ப்ராசிக்யூஷன் ஏஜென்சில எப்படி பார்க்கணும்னு நான் பாக்குறேன்னா,
ஒரு சாங்ஷன் ஆர்டர் என்பது, அதை அளிக்கும் சாங்ஷனிங் அத்தாரிட்டி, அவர் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பிறகு, இன்வெஸ்டிகேஷனுக்கு முன்பு கூட அவர் வந்து ஒரு காசி ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி மாதிரி தான் இருக்கணும். அந்த அளவுக்கு அவருக்கு தெளிவான சட்ட விதிகள் அனைத்தையும், நீதி சார்ந்த விஷயங்கள் அனைத்தையும் தெரிந்து, ஏனென்றால் இப்போ ஒரு சந்திரபாபு நாயுடுவோ இல்ல அவருக்கு இணையான ஒரு அரசியல் பிரமுகருக்கு எடுத்தாப்புல ஒரு ஊழல் புகார் வருது என்றா, அந்த புகாரை வந்து விசாரிக்கணுமா வானாமாங்கிறது ஒட்டி அவரோட அரசியல் வாழ்க்கை இருக்கிறது. அது ஒரு சாதாரண புகாரா இருந்து அதை விசாரிக்க சொல்லிட்டா கூட அவங்களுக்கு பப்ளிக் லைஃப்ல அவங்க வந்து நிறைய நேம், பப்ளிக் லைஃப்ல ஒரு இதுமே, அது அப்புறம் பல வருடங்கள் கழித்து அந்த விடுதலை ஆனா கூட அந்த வருடம் வரை அவர் ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபராக, ஊழல் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களே அதை சுமந்துதான் அவர் பப்ளிக் லைஃப்ல இருக்கும். தட் மே பி ஈவன் எண்ட் ஆஃப் ஹிஸ் பப்ளிக் லைஃப். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு சாங்ஷன் அத்தாரிட்டி வந்து ஒரு காசி பப்ளிக் ஒரு ப்ராசிக்யூஷன் ஏஜென்சி மாதிரி ஒரு செயல்பட வேண்டும். அதற்கு உண்டான சட்ட நிலைப்பாடு ஃபியூச்சரிஸ்டிக்கா உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்புல ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சில் வழங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. இதுதான் நான் இந்த இந்த இதுல வந்து நான் வந்து கரெக்டா நோக்குறேன். எப்படின்னா, இந்த சாங்ஷனிங் ரெட்ரோஸ்பெக்டிவ் கொடுக்கறதா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை தவிர, இதுல எப்படி அவங்க அணுகுமுறை மூன்றாவது கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சில் எப்படி அணுகணும்னா, இந்த சாங்ஷனிங் ப்ராசஸ் ஷுட் பி வெரி டிரான்ஸ்பரண்ட் அண்ட் இட் ஷுட் பி ஒரு நியூட்ரலான ஒரு விஷயமா இருக்கணும். அதுக்கு எந்தவித பொலிட்டிக்கல் ஆங்கிளும் எந்த தரப்புலையும் விமர்சனம் இல்லாம அவங்க கொடுக்க வேண்டிய அமைப்பாக இருந்தாதான் இந்த மாதிரி ஒரு முரண்பாட்டு தீர்ப்புகள்லாம் வருவதை அவாய்ட் செய்ய முடியும். ஆனா அவங்க பீலா திரிவேதியோட தீர்ப்பு வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான தீர்ப்பு என்பதை தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம் என்றால், அவர்கள் என்ன சொல்றாங்க, 17A அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்ததுக்கு காரணமே பொது வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு கரப்ஷன் செய்பவர்களுக்கு வந்து அதை வந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக ஒரு இதா இருக்கக்கூடாது, அதை வந்து அந்த மாதிரி ஆங்கிள் நம்ம பார்க்க கூடாது என்பதை தீர்ப்பில் வெகு தெளிவாக கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் கூட தெளிவா பார்த்துக்கலாம். 17A அப்படிங்கிறது பொதுவாக பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க எந்த மாதிரியான வழக்குகள்லையும், நாட் ஒன்லி ஃபார் இந்த கரப்ஷன் வழக்கு மட்டும் அல்ல, எந்த வழக்கா இருந்தாலும் சரி, அது அதனுடைய தன்மையை பொறுத்து அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமா ஆமா, அது தவிர ஊழல் வழக்குங்கும் போது அதுக்கு வந்து ஒரு சாங்ஷனிங் அத்தாரிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் அதுக்கு வந்து மிக கவனம் செலுத்தி செய்ய வேண்டிய விஷயமா இருக்கிறது. ஏனென்றால் ஆளும் அரசு எதிர்கட்சிகள் மீது போடக்கூடிய ஒரு விஷயம் தானே சார். ஆமா, அந்த மாதிரி இருக்கும் போதுங்க அதுல ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிள் இருக்கிறதுனாலதான் அதை வந்து சாங்ஷனிங் அத்தாரிட்டி வந்து ஒரு நடுநிலையாக நீதி சார்ந்து அதை மிக கவனமாக செயல்படுவதும் வகையில் உச்ச நீதிமன்றம் இந்த சாங்ஷனிங் பற்றி மிக விரிவாக தீர்ப்பளிக்க வேண்டும். They have to read down the section. அதான் 17A சொல்லுது. அதான் 17A சொல்லுது. ஆமா. ஓகே. 17A. தொடர்ந்து நான் பேசுறேன் சார். பிரியன், இது எல்லா இடங்கள்லையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான். நீங்க தமிழ்நாட்டில இருந்து எல்லா மாநிலங்கள்லையும் ஆட்சியின் கீழே என்னென்ன அமைப்புகள் இருக்கிறதோ அதை எதிர்கட்சிகள் மீது பயன்படுத்துறது ஒரு வழக்கமான விஷயம்தான். இருந்தாலும் அந்த சந்திரபாபு நாயுடு வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருந்துகிட்டு தான் இருக்கு. அதை உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த இரு நீதிபதிகளுடைய அந்த பார்வை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது ஒரு பப்ளிக் சர்வெண்ட், அதாவது எம்எல்ஏவோ எம்பியோ இல்லை ஒரு மந்திரியோ யாரா இருந்தாலும் அரசு ஊழியரோ எல்லாருமே பப்ளிக் சர்வெண்ட்டாக தான் இருக்காங்க. அந்த பப்ளிக் சர்வெண்ட் மேல ப்ரொசீட் பண்றதுக்கு முன்னாடி அந்த காம்பிடென்ட் அத்தாரிட்டியோட அப்ரூவல் வாங்கணும். இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியோ என்கொயரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியோ வாங்கணுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அது வந்து ஒரு அட் தி அவுட் சைட் பார்த்தீங்கன்னா, ஒரு மேலோட்டமா சூப்பர்ஃபிஷியலா பார்த்தீங்கன்னா அது சரியான ஒரு அணுகுமுறை தானே அப்படின்ற மாதிரியான நமக்கு தோணும். ஆனால் நம்ம அது இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்த்தோம்னா அதுக்குள்ள இருக்கிற பல அரசியல் விளையாட்டுக்களை நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணமா பார்க்கலாமே, அதாவது இப்போ முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மேல சாங்ஷன் கேட்டு நிறைய ஃபைல்ஸ் வந்து நம்ம கவர்னர்கிட்ட பெண்டிங்கா இருக்கு. ஆக்சுவலா அதை வந்து ஸ்க்ரூட்டினைஸ் பண்றது யாரு, ப்ராசஸ் பண்றது யாரு? கவர்மெண்ட் தான் ப்ராசஸ் பண்ணுது, லா மினிஸ்ட்ரி தான் ப்ராசஸ் பண்றாங்க. ப்ராசஸ் பண்ணி கவர்னருக்கு ஒரு ஃபார்மல் அப்ரூவலுக்காக அனுப்புறாங்க. அந்த 1988 ஆக்ட் என்ன சொல்லுது, அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுது, 3 மாசத்துக்குள்ள கவர்னர் அப்ரூவ் பண்ணணும்னு சொல்லுது. அதிகபட்சமா இன்னும் 1 மாசம் கூட எடுத்துக்கலாம்னு சொல்லுது. அவ்வளவுதான்.
ஆனா இந்த கவர்னர் எத்தனை மாசமா அதை வாங்கி வச்சிட்டு இருக்காரு இந்த முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மேல. அவருக்கு ரோலே கிடையாது. கேபினெட்டோட ரெக்கமெண்டேஷன் இது ஆக்சுவலா. அவர் ஹஸ் அப்ரூவ். பட் அங்க வந்து ஒரு பாலிடிக்ஸ். அதிமுகவை வந்து அந்த கூட்டணியில அவங்களை கொன்றதா வேண்டாமா, அவங்களை எப்படி டீல் பண்றது, அதுக்கு இந்த வழக்கை வந்து ஒரு இதா வச்சிருக்காங்க. கையெழுத்து போடுறதா வேண்டாமா, அது கடைசி நிமிஷத்துல பாத்துக்கலாம், அவங்களை எப்படி பொலிட்டிக்கலா டீல் பண்றதோ அதுக்கேற்றபடி பண்ணிக்கலான்ற மாதிரி பண்றாங்க. பொலிட்டிக்கலா பண்றதை நம்ம பாக்குறோம் நம்ம. ஸோ அந்த 17A எப்படி பொலிட்டிக்கலா டீல் பண்றாங்கிற விஷயம் இங்க நம்ம பாக்குறோம். இதே இன்னொரு ஆங்கிள் எது பார்க்கலாம். சென்னாரெட்டி வந்து ஜெயலலிதா கொடுத்த பர்மிஷன், சுப்பிரமணிய சாமியோட ரிக்வஸ்ட்ல ஜெயலலிதாவுக்கு ரெண்டு பேருக்கும் தகராறு. சென்னாரெட்டிக்கும் ஜெயலலிதாவுக்கும் பிரச்சனை. பர்மிஷன் கொடுத்துட்டாரு. அதுதான் பின்னாடி பூதாகாரமா வந்து அந்த அம்மாவுக்கு ஜெயில் தண்டனை எல்லாம் வாங்கி கொடுத்து அந்த அம்மா ஃபைனல் வெர்டிக்ட் முன்னாடி அவங்க இறந்து போயிட்டாங்க. அது வேற விஷயம். ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து 17A பின்னாடி வந்தா கூட முன்னாடியே வந்து பர்மிஷன் கொடுக்குற விஷயங்கள்லாம் இருந்திருக்கு. 17Aல வரும்போது ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டை யார் அப்பாயின்ட் பண்றாங்க, யார் ரிமூவ் பண்றாங்க, அதற்கான பவர்ஸ் யார்கிட்ட இருக்கு, அவர்கள் தான் அந்த பர்மிஷனை கொடுக்கணும் வந்திருக்கு. இப்போ குட்கா கேஸ்ல வச்சுக்கோங்களேன், நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. எல்லாருக்கும் அப்ரூவல் யார் கொடுக்குறான்? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல். அவங்க தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கேடர் கண்ட்ரோலிங் அத்தாரிட்டியா இருக்கான். அவன் என்ன பண்றான்? அவன் தான் கொடுக்குறான். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம்ல இருக்கான், பிஎம் செக்ரட்டரியேட் நினைக்கிறேன், அவன் கொடுக்குறாங்க. ஸோ அதனால வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஊழல் செய்தவர்கள் அவங்களுக்கு வந்து ஒரு நீண்ட ஒரு இது வாய்ப்பு கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயங்களை தான் நான் பார்க்குறேன். அவங்களுக்கு தப்பிக்கிறதுக்கான விஷயங்கள், அவங்களுக்கு தேவையான ஒரு அதிகாரி அங்கே டெல்லியில இருந்தா வச்சுக்கோங்க, அந்த அப்ரூவல் வரவே வராது. இப்போ எப்படி இந்த அதிமுக அமைச்சர்கள் விஷயத்துல இந்த கவர்னர் வந்து ஃபைலை போட்டு பெண்டிங் வச்சிருக்காரோ, அந்த மாதிரி இப்போ பல குட்கா கேஸ்லயே ரொம்ப டிலே பண்ணிட்டாங்க இந்த போலீஸ் ஆஃபீஸர் விஷயத்தெல்லாம். இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த 2018 அமெண்ட்மெண்ட்ல இன்னொரு மோசமான ஆஸ்பெக்ட் இன்னொன்று இருக்கு. சப்போஸ் ஒரு புகார் கொடுக்குறீங்க வச்சுக்கோங்க ஒரு மந்திரி மேல, ஒரு டிவிஎஸ்சியில் போய் கொடுக்குறீங்க வச்சுக்கோங்க. டிவிஎஸ்சி முந்தியெல்லாம் வந்து அவங்க எடுத்த உடனே பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் போயிடுவாங்க. இப்போ வந்து என்னன்னா, முதல்ல அந்த புகார் எடுத்து நீங்க கவர்மெண்ட்டுக்கு அமிச்சு, அந்த கவர்மெண்ட் வந்து எஸ் இட் இஸ் ஃபிட் ஃபார் பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் சொன்னாதான் நீங்க ஃபர்தரா டிவிஎஸ்சி ப்ரொசீட் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு கவர்மெண்ட்ல இருக்கிற மந்திரி மேல நான் ஒரு புகார் கொடுத்தேன்னா, அந்த மந்திரிக்கு கீழே வேலை செய்யற டிவிஎஸ்சி அவர் அனுப்பிச்சு இவங்க பர்மிஷன் கொடுத்து எப்படி நடக்கும்? அது அதே மந்திரி சபை, அதே மந்திரி அவர் தான் பர்மிஷன் கொடுக்கணும். எப்படி நடக்கும்? அது நடக்காது. அப்ப இது ஓட்டாது, சட்டத்தில் இருக்கிற ஓட்ட. உங்க மேல இருக்கிற புகாருக்கு நீங்களே பர்மிஷன் கொடுத்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிப்பீங்களா? ஆரம்பிக்க மாட்டீங்க. இன்னொன்று பாருங்க, அப்படியே ஆரம்பிச்சாலுமே இப்போ ஒரு டிவிஎஸ்சி ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ரிப்போர்ட் கொடுக்க வச்சுக்கோங்க. அந்த ரிப்போர்ட் வந்து அவங்க ஆட்சியிலேயே கொடுக்க வச்சுக்கோங்க. அது வந்து சுத்தமா இருக்கு, இந்த கேஸ்ல ஒண்ணுமே இல்லை, ஒரு ஊழலே பண்ணலன்னு கொடுத்துட்டா வச்சுக்கோங்க. அடுத்து வர ஒரு ஆட்சி அந்த டிவிஎஸ்சி ஒழுங்கா இன்வெஸ்டிகேட் பண்ணல, அது மறு விசாரணை தேவை அப்படின்னா கோர்ட் என்ன பண்றாங்க? இல்ல அந்த டிவிஎஸ்சி அது பண்ணதே கரெக்ட் தான் அப்படின்னு இந்த பழனிசாமி கேஸ் சொல்றேன் நான். அந்த மாதிரியே தான் அது கொடுத்தது கரெக்ட் அப்படின்றாங்க. அப்போ அப்ப இருந்த டிவிஎஸ்சி, அப்ப இருந்த மந்திரிகளுக்கு ஒர்க் பண்றவங்க எப்படி அந்த மந்திரிகளுக்கு வந்து அவன் வந்து ஊழல் பண்ணியிருக்கான்னு ஒரு சர்டிபிகேட்டை கொடுப்பாங்க? கொடுக்க மாட்டான். அப்புறம் பின்னாடி வந்த மந்திரி சபை வந்து இல்லைங்க அது சரியில்லை அப்படின்னு சொன்னா கோர்ட்டே என்ன சொல்லுது? ஏன் அதை நீங்க நம்பலையா? அந்த அதிகாரிகள் ஒழுங்கா தானே ஒர்க் பண்ணிருப்பாங்க அப்படின்னு. அதிகாரிகள் பொதுவாக ஒழுங்கா தான் ஒர்க் பண்ணணும். பட் அவங்க வந்து பொலிட்டிக்கல் ப்ரெஷருக்குலாம் சக்கம் பாருறது வந்து சகஜமான ஒரு விஷயம்தான். அதனால என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, இந்த 17A பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல பிசிஏல இருக்கிறது வந்து ஊழல்வாதிகளுக்கு ஒரு அட்வான்டேஜான விஷயம். சகட்டுமேனிக்கு வழக்கு போடுவாங்க, பழி இன்னொரு வாங்குவாங்க. விஷயம் பார்க்கலாம் பிரியன் சார். இன்னொன்னு, இந்த மாதிரி முன் அனுமதி இல்லைன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி யார் மேல வேணாலும் அவங்க வழக்கு போட்டுக்கலாம்ல சார். அதுவும் தவறாக பயன்படுத்துற மாதிரி ஆயிடும்ல. அந்த பாயிண்ட் தான் அந்த பாயிண்ட் தான் நான் வரேன். அதாவது யார் மேல வேணா சகட்டுமேனிக்கு மேல வழக்கு போடலாங்க. ஆனா வந்து அது அல்டிமேட்டா கோர்ட்ல நிக்கணும் இல்லையா? கோர்ட் இஸ் த ஒன்லி பிளேஸ் வேர் இட் ஹஸ் டு பி ஸ்க்ரூட்டனைஸ்டு. என்ன சாட்சியங்கள் சரியா இருக்கா, ஆவணங்கள் சரியா இருக்கா, ப்ராசிக்யூஷனோட கேஸ் சரியா இருக்கா, அதெல்லாம் கோர்ட் வில் எக்ஸாமின்ல. அதுக்கு அப்ப ஒரு நீங்க காலம் கேட்டா இல்ல நீங்க சொல்றது சரிதான். இருந்தாலும் ஒரு வழக்கு போட்டு அந்த கோர்ட் அதை தீர்மானிக்கிறதுக்கான காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு பெரிய லாங் டைம்ல சார். அது வரைக்கும் அவருக்கு அந்த களங்கம், இவர் ஒரு ஊழல் குற்றவாளி அப்படிங்கிறது தானே பேசப்படும். அது ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு தவறான முகத்தை சொல்லும்ல ஒரு தேர்தல் நேரங்கள்ல. இப்போ பிஎம்எல்ஏ ஆக்ட்ல என்ன பண்றீங்க? எத்தனை நாள் உள்ள 10 மாசம் 11 மாசம், சிசோடியாக்கு நீங்க 11 மாசம் ஏன் ஜாமீன் கொடுக்க மாட்டேன்றீங்க? அவருக்கு ஒரு ரிலீஃப் ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க பிஎம்எல்ஏ ஆக்ட்ல? இல்லையா?
பிஎம்எல்ஏ ஆக்ட்ல அவருக்கு ரிலீஃப் கிடைக்கலையே இது வரையும். பல பேர் சஞ்சய் சிங் கிடைக்கல, சத்யேந்திர ஜெயின் கிடைக்கல, செந்தில் பாலாஜி கிடைக்கல. அப்ப அவங்களுக்குலாம் அந்த வாய்ப்பு கிடைக்கலையே. அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்க பெயிலே ரிஃப்யூஸ் பண்றாங்களே பிஎம்எல்ஏல. பெயிலே கொடுக்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கே. ஆக்டே வேற ஸ்ட்ரிஞ்சன்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு, பெயிலுக்கு எல்லாம் ஒத்துக்கிறேன். நான் என்ன சொல்றேன், நீங்க ஊழல் வழக்குகளை வந்து ஆன் பார் வித் எல்லாத்தையும் சேர்த்து பாத்தீங்கன்னா, பிசிஏ ஆக்டோட சேர்த்து பாத்தீங்கன்னா, பிசிஏ ஆக்ட்லயே ரொம்ப லிபரலா இருக்கான்னு தான் என்னோட அபிப்பிராயம். ஆனா பிஎம்எல்ஏ ஆக்ட் ரொம்ப கடுமையா இருக்குன்ற என்னோட அபிப்பிராயம். அது ரெண்டுமே தேவையில்லை. ரொம்ப லிபரலாவும் இருக்க வேண்டாம், ரொம்ப கடுமையாவும் இருக்க வேண்டாம். நீங்க வந்து ஒரு ஒரு குற்றம் சாட்டப்பட்டவருக்கான ஒரு இயல்பான ஒரு விஷயங்கள் ஜாமீன்ல வரத்துக்கு போன்ற விஷயங்கள் நீங்க கொடுக்கணும். இல்ல 3 மாசம் 90 நாளைக்குள்ள சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுங்க, ட்ரையலே ஆரம்பிங்க. ட்ரையலே ஆரம்பிக்காத நீங்க பாட்டு காலங்க கடத்துறீங்க பிஎம்எல்ஏல. அவன் பாட்டுக்கு உள்ள இருந்துட்டே சார் இருக்கான் இப்போ அவன் நீங்க பாட்டுக்கு. சொல்லக்கூடிய அப்ப அது என்ன பிஎம்எல்ஏ நியாயம்? இருக்கட்டும், ஃபெமாவா ஊஃபால இருக்கட்டும், வந்து இதெல்லாம் ஊஃபால வேறு பெயிலே வழக்குகள் கிடையாது. தொடர்புடைய வர்றது தானே சார். இப்போ பிஎம்எல்ஏயும் ஃபெமாவும் மற்ற வழக்குகளோடு தொடர்பு வர்றது தானே, டைரக்டா வர்றது இல்ல. இல்ல நான் சொல்ல மத்த எஃப்ஐஆர்ல இருந்து எடுக்கிறான் அவன். நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் அவனோட பிஎம்எல்ஏ எப்படி ஸ்ட்ரிக்டா இருக்கு பாரு. அவன் ஸ்டேட் போலீஸ் எஃப்ஐஆர்லயே கூட எடுத்துக்கிறான், வேற சிபிஐ என்கொயரி எஃப்ஐஆர்ல எடுத்துக்கலாம். நான் இல்லைன்னு சொல்ல வரல. பாயிண்ட் என்னன்னா, அந்த பிஎம்எல்ஏ ஆக்ட்ல உங்களை புக் பண்ண உடனே அதோட கண்டிஷன்ஸ் ரொம்ப சிவியரா இருக்குல்ல. அது நீங்க ட்ரையலையும் ஆரம்பிக்க மாட்டேன்றீங்க, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண பிறகு நீங்க வந்து ஜாமீனும் விட மாட்டேன்றீங்க. ஏதோ ஒரு காரணம் சொல்லி நீங்க 10 மாசம் 11 மாதம் ஊஃபா அதோட மோசம். இன்னும் ட்ரக்கானியனா இருக்கு ஊஃபா. அது தேச துரோகம் அந்த இதுன்னு சொல்லி போட்டு நீங்க ஜெயில விட்டு வெளியிலே வர முடியாத லெவல்ல நீங்க பண்ணிடுறீங்க ஆக்சுவலா. அப்போ ஒரு குற்றம் சாட்டப்பட்டவனுக்கு வந்து அவனுக்கு வந்து லீகலான ஒரு விஷயங்கள் ரெமிடி கிடைக்கணும், அவன் வந்து ஃபைட் பண்ணணும் அப்படின்னா அவனுக்கு அந்த ஜாமீன் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வைக்கணும் கரெக்டா. அதுன்னு ஒரு பக்கம் இருக்கு. ஒரு ஆக்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்டா இருக்கு, ஒரு ஆக்ட் வந்து ரொம்ப ரொம்ப லூஸா இருக்கு. இப்படி இருந்தா வந்து அது யூனிஃபார்மிட்டியே இல்லையா ஆக்சுவலா. வந்து கரப்ஷன் எந்த அளவு கரப்ஷன் தான் அவங்களும் டீல் பண்றாங்க. பிஎம்எல்ஏவும் என்ன டீல் பண்றான், கரப்ஷன் ப்ரொசீட்ஸ்ல நீங்க என்ன கிரைம் ப்ரொசீட்ஸ்ல என்ன சொத்து வாங்கினீங்க ஏது வாங்கினீங்க அந்த ஆங்கிள் போறான். இது ஒரிஜினலா கரப்ஷன் கமிட் பண்ணவன ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயம் பிசிஏல இருக்கு. ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட வந்து ஒரே மாதிரியான விஷயங்களை டீல் பண்றதுதான். ஆனா ரெண்டுத்துக்குமே வித்தியாசமான ப்ரொவிஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்டா. ஒண்ணு வந்து ரொம்ப தப்பிக்கிறதுக்கு வசதியா பல விஷயங்கள் நீங்க எஃப்ஐஆர் ஸ்குவாஷ் பண்றதுல இருந்து ஆரம்பிக்குது. சாதாரண ஐபிசி செக்ஷன்ல இந்த பெரியார் யூனிவர்சிட்டி விசியை போட்டிருக்காங்க. அவர் உடனே வந்துட்டாரு எஃப்ஐஆர் ஸ்குவாஷ் பண்ணுங்கன்ட்டு. அவன் எடுத்த உடனே எஃப்ஐஆர் ஸ்குவாஷ் பண்ணிடுறாங்க. இப்ப வழக்கு நடத்துறதுக்காக அலோவ் பண்ணல, எஃப்ஐஆர் ஹைகோர்ட் எஃப்ஐஆர் உடனே ஸ்குவாஷ் பண்றாங்க. அது என்ன எஃப்ஐஆர் ஏது எஃப்ஐஆர் அடுத்தது ப்ரொசீடிங்ஸ்ல ட்ரையல்ல பார்க்கலாமே, அவங்க ஏதாவது அடிஷனலா ஏதாவது மெட்டீரியல் கொண்டு வராங்களா ப்ராசிக்யூஷன், எதுவுமே பாக்குறது இல்ல. எடுத்த உடனே எஃப்ஐஆர் ஸ்குவாஷ் பண்றது. அப்போ வந்து இதுல வந்து நீதித்துறையோட அந்த 2 நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பு கொடுக்கறதெல்லாம் இதனாலதான் பல விஷயங்கள் வருது ஆக்சுவலா. இப்போ 18 எம்எல்ஏக்கள் கேஸ்ல என்னாச்சு, 18 எம்எல்ஏக்கள் கேஸ்ல என்னாச்சு, 2 நீதிபதிகள் வேற வேற தீர்ப்பு சொன்னாங்க. 3வது நீதிபதி வந்துதான் சரின்னு சொல்லிட்டாரு அவரு. இந்த மாதிரி பல்வேறு வழக்குகள் அட்வொகேட் சார் சொல்லுவார். பல்வேறு வழக்குகள் இந்த மாதிரி டிசிடென்டான அதிருப்தி ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் இருக்கிறத நம்ம பாக்குறோம். வேற 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 கொடுக்கறது, அப்புறம் 2 பேர் கொடுக்கறது தப்பு, 3 பேர் பெஞ்சு, 5 பேர் பெஞ்சு, 7 பேர் பெஞ்சு, அரசியல் சட்ட பெஞ்சு எல்லாம் போறதை நம்ம பாக்குறோம் நம்ம. அதனால நீதித்துறையில வந்து இந்த நீதித்துறை என்பது இந்த ஊழல் செய்தவர்களை உடனடியாக தண்டிக்கக்கூடிய விசாரிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும். இந்த பழி வாங்கிடுவாங்க ஒரு கவர்மெண்ட் பழி வாங்கிடுவாங்கன்னு நினைச்சிட்டு நீங்க 17A வச்சிருந்தீங்கன்னா அது பழி வாங்கறதுக்கு பதிலாக அதையே ஒரு சான்ஸா யூஸ் பண்ணிட்டு காலத்தை தள்ளுறதுக்கும் அரசியல் ரீதியாக பல விஷயங்களை நடத்தி கொள்வதற்கும் வசதியா 17A பயன்படுத்துறவங்களும் இருக்கதானே செய்யறாங்க. சார் பேசலாம், தொடர்ந்து பேசுவோம். திரு ஜி சந்திரசேகரன் சார் சொல்றதும் சில வாஸ்தவமான விஷயம்தான். நீங்க 17Aன்னு வச்சிருக்கீங்க, நீங்க அங்க பெர்மிஷன் கொடுக்குற இடத்துல உங்களுக்கு தெரிந்த ஆட்கள் இருந்தாங்கன்னா அதை நீங்க அப்படியே ஹோல்டில் வச்சிருப்பீங்க. ஏற்கனவே ஆளுநர்கிட்ட இவ்வளவு வழக்குகள் ஹோல்டில் இருக்குன்னு தெரியுது, தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கதானே சார் செய்யுது. அதை எப்படி நம்ம எடுத்துக்க முடியும் முன்னுதாரணமா? ஒரு காமன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து கேக்குறாரு. எந்த சட்டம் பத்தியும் சட்டம் சார்ந்த பார்வை வேற, பிரியன் மாதிரி மூத்த பத்திரிகையாளர் பார்க்குவது என்பது நான் அவர் கோட் பண்ணது எல்லாமே பொலிட்டிக்கலா நிறைய வழக்குகளை பத்தி கோட் பண்ணாரு. நான் வழக்கறிஞரா பார்க்கும்போது அதை சட்டம் சார்ந்து மட்டும்தான் பார்க்கிறேன். சட்டம் சார்ந்து 17A அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்ததுக்கு காரணம் என்னன்னா, அந்த சட்டத்தை வந்து மிஸ்யூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்கு தான். அதேதான் அவங்க நீதிபதியும் என்ன சொல்லியிருக்காங்க, பீலா திரிவேதி அவர்கள் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 17A அமெண்ட்மெண்ட் வந்து ஒரு ஊழல் புரியும் அரசியல்வாதிக்கு பாதுகாப்பாக நம்ம அதை வந்து இன்டரப்ட் பண்ணக்கூடாது
அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து இன்டர்ப்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க அனிருத்தம் போஸ் அவர் வந்து அத ஒரு லாவை வந்து அப்படியே எப்படி இருக்கு அப்படிங்கிறத வச்சுதான் அப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ இந்த இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும், சந்திரபாபு வழக்கை பொறுத்த வரைக்கும் 17 அந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு முன்னாடியே அவங்க வந்து ஒரு புகாரை கொடுத்திருக்கிறார்கள். அந்த புகாரை கொடுத்த என்கொயரி கமெண்ட்ஸ் பண்ணது எப்போது, எப்படி பண்ண வேண்டும் என்பதை பற்றி தான் அந்த வழக்கு ஃபேக்சுவலா போகுது. அந்த ஃபேக்சுவலா இருக்கும்போது 2 நீதிபதிகள் அவங்களோட இன்டர்பிரேஷனை கொடுக்குறாங்க. இதுதான் இது வந்து ஒரு அது எனக்கு என்ன இந்த விஷயத்துல நான் வந்து நீங்க என்ன கூப்பிட்டதுக்கு பிறகு கூட இந்த இதுல நான் வந்து விடுறதுன்னா, இந்த பொதுவாக வந்து இந்த மாதிரி ஊழல் வழக்குகள்ல வந்து ஒரு பார்வையாளர்கள் வந்து பொலிட்டிக்கலா நிறைய கருத்துக்கள் சொல்றாங்க. அந்த பப்ளிக் டொமைன்ல வந்து நிறைய கருத்துக்கள் சொல்றாங்க. என்ன இந்த மாதிரி 2 தீர்ப்புகள்லாம் ஊழல்வாதிகளுக்கு ஃபேவரா போகுதா, ஃபேவரா? நான் அதை வந்து ஒரு வழக்கறிஞரா சட்டம் சார்ந்து நான் பார்க்கிறேன். சட்டம் சார்ந்து பார்க்கும்போது ஒரு உச்ச நீதிமன்றத்தில் 2 நல்ல ஒரு அனுபவம் வாய்ந்த மூத்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சட்டத்தை பரிபாலனம் செய்து அதை இன்டர்ப்ட் பண்ணும்போது அவங்களுக்குள்ளார ஒரு சின்ன ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது. இதை லார்ஜர் பெஞ்சுக்கு போகுது. லார்ஜர் பெஞ்சுக்கு போகும்போது இந்த விஷயத்துல சாங்ஷன் மற்றும் இந்த மாதிரி விஷயத்துல எப்படி செய்யணும், ரெட்ராஸ்பெக்ட் கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமா, இந்த என்கொயரி கமெண்ட்ஸ் பண்றத எப்ப பண்ணணும், எந்த ஊழல் விசாரணையும் எப்படி நடைபெற வேண்டும் என்று இப்போ நம்ம ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச்ல ஒரு பெரிய ஒரு பெஞ்சுக்கு போகும்போது இன்னும் 2-3 அனுபவம் வாய்ந்த நீதிபதிகள்லாம் வரப்போறாங்க. அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து ஒரு சாங்ஷன்ங்கிறதே ஒரு 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 கிரே ஏரியாவே ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்கு. ப்ரிவென்ஷன் ஆஃப் நான் என்ன சொல்றேன், பிஎல்எம்ஏ ஆக்டோட நோக்கம் வேற. பிஎல்எம்ஏட ஆக்டோட நோக்கம் எப்படின்னா, அதுல வந்து இன்னசென்ஸ் வந்து முதல்லயே இவங்க ஒரு வழக்கு போடுறாங்க. அது ஒரு ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு அடிப்படையில தான் மத்த எஃப்ஐஆர்ல இருந்தா எடுத்து போடும்போது அதுல லேயர்ஸ் அண்ட் லேயர்ஸ் ஆஃப் இதெல்லாம் பியர்ஸ் பண்ணி தான் அதை குற்றத்தை பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது அந்த பிஎம்எல்ஏல அதனாலதான் ட்ரகோனியன் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அதை விட உச்ச நீதிமன்றத்துல இதெல்லாம் ட்ரகோனியன் ப்ரொவிஷன்ஸ் இதெல்லாம் அன்கான்ஸ்டிடியூஷனலா போடணுங்கிறதெல்லாம் தீர்ப்பெல்லாம் வந்து அதெல்லாம் அவங்க வந்து செட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டாங்க. என்ன காரணம், அதோட நோக்கம் வேறு. அது பொலிட்டிக்கலா பயன்படுத்துறாங்களா இல்லையாங்கிறது அது பப்ளிக் டிபேட், அது பப்ளிக் டொமைன்ல இருக்கு. அது வந்து அவங்க ஆனா உச்ச நீதிமன்றத்தோட பார்வையில எப்படி இருக்குங்கிறத பத்தி தான் நான் பேச முடியும். அதுதான் நான் பேச விரும்புறேன். இந்த மத்த வழக்குகள்ல நடந்த உதாரணத்தை எல்லாம் காட்டி இப்போ இதுல வந்து இந்த 17A என்பது அன்கான்ஸ்டிடியூஷனல் கிடையாது. இதுல இந்த நீதிபதிகள் வேறுபட்டது எதுன்னா அதோட அப்ளிகேஷன், அது ஆப்ளிகபிலிட்டி ஆஃப் தி இது வந்து 2018க்கு முன்பு நடந்த அஃபென்ஸுக்கு அப்ளை பண்ணலாமா, 2018க்கு அப்புறம் இருக்கிற அஃபென்ஸுக்கு அப்ளை பண்ணுமான்னு பார்க்கும்போது இதுல சாங்ஷன் வாங்கல. சாங்ஷன் வாங்காத போது ஒரு நீதிபதி என்ன சொல்றாரு, எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணும் அப்படின்னு சொல்லி அதை குவாஷ் பண்றாரு. பீலா திரிவேதி என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாதிரி பண்ணக்கூடாது, அந்த மாதிரி பண்ணிட்டா ஊழல் புரிந்த அரசியல்வாதிகளுக்கு சாதகமாக இது வந்து இன்டரப்ட் ஆயிடும், அதனால சாங்ஷன் என்பது வந்து அவசியம் இல்லை, அதை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் இதோட தீர்ப்பு. இந்த தீர்ப்புல உச்ச நீதிமன்றம் லா டிராவல் ஆகும். ஜூரிஸ்புடன்ஸ்ல ஒரு சட்டம்லாம் வந்து சில விஷயங்கள்ல வந்து நிலையா இருக்கும், சில இதுல வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கும். 2 பிரிவு இருக்கு. இப்போ டிராவல் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் ஃபியூச்சரிஸ்டிக் லா எப்படி இருக்கணும், ஒரு பப்ளிக் லைஃப் கிளீனா இருக்கணுங்கிறத நோக்கிதான் இந்த உச்ச நீதிமன்றம் போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்து நான் ஒரு வழக்கறிஞரா நான் வரவேற்கிறேன். இது வந்து மேலும் மேலும் தெளிவை கொடுக்கும். தெளிவை கொடுத்து இந்த மாதிரி ஊழல் புரியும் அரசியல்வாதிகளுக்கு எப்படி சட்டம் செயல்பட வேண்டும், 17A வைத்துக்கொண்டு தப்பித்து விடக் கூடாது என்பதற்காக தான் இது வந்து மேலும் மேலும் இந்த நீதி சார்ந்த விஷயம் டெவலப் ஆகணும் அப்படிங்கிறத பத்தி தான் நான் சொல்றேன். அதை நான் வரவேற்கிறேன். இந்த தீர்ப்பு இன்னமும் அதிகமான ஒரு இன்டர்பிரேஷனை கொடுத்து உச்ச நீதிமன்றத்தில் மிக தெளிவாக டைம் பவுண்ட், சார் என்ன சொல்றாங்க, ரொம்ப நாளா வச்சிருக்க கூடாது. அதே சமயத்துல இன்னொன்னு, ஊழல் புரிந்த அரசியல்வாதி மீது ஒரு வழக்கை வந்து ரொம்ப நாள் நிலுவையில வச்சிருக்கிறதும் அவங்களுக்கு இடைஞ்சலாதான் இருக்கு. ஸோ இருவேறு பார்வையும் நம்ம பார்த்த போது உச்ச நீதிமன்றம் இதுக்கு ஒரு தெளிவான கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச்ல தீர்ப்பு கொடுக்கும் என்றதுதான் நான் எதிர்பார்க்கிறேன்.
ஒரு 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 கிளாரிஃபிகேஷன் மட்டும் வழக்கறிஞர் சந்திரசேகர்ட்ட கேட்டுக்கிறேன். பிரிவு 17A அப்படிங்கிறது இப்போ சார் குறிப்பிட்டு சொன்ன மாதிரி, ஏன் பிஎம்எல்ஏ மாதிரியான இதுக்கெல்லாம் பெர்மிஷன் வாங்க தேவை இல்லையா? இது அங்க அப்ளிகபிள் ஆகாதா? அப்படிங்கிற ஒரு கேள்விய கேட்டிருந்தாங்க. சார், பிஎம்எல்ஏ வழக்கு என்பது இட்ஸ் டிஃபரெண்ட் பெடஸ்டல் சார். அவங்க முன்னாடி செய்த ஊழல்களுக்கு பிறகு அதுல நீங்க வந்து சார் அந்த மாதிரி வழக்குகள்ல நீங்க வந்து ரொம்ப நான் என்ன சொல்றேன்னா, அந்த மாதிரி வழக்குகள் வந்து பொலிட்டிக்கலா போடப்படுகிறது, அவங்களுக்கு ஜாமீன் மறுக்கப்படுகிறது என்கிறார். நான் என்ன சொல்றேன், இவ்வளவு கடுமையான சட்டம் ஏற்றின பிறகும் பப்ளிக் லைஃப்ல இருக்கிறவங்க வந்து ஊழல் செய்வதற்கு தைரியம் கொடுப்பது யார்? அதுல வந்து ஓட்டைகள் இருக்கு, ஓட்டையில இருந்து வெளியில வந்துடலாங்கிறதுனால தானே அவங்களுக்கு அந்த தைரியம் வருது. பிஎம்எல்ஏ இவ்வளவு கடுமையா இருந்த பிறகும் நான் என்ன சொல்றேங்க, இப்ப நான் என்ன அதுல குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எல்லாமே நேர்மையானவர்கள், அப்பழுக்கப்பட்ட அரசியல்வாதிகள் என்று யாராவது வந்து சான்றிதழ் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, இந்த வழக்குகள் பிஎம்எல்ஏ வழக்குகள் கடுமையாகதான் குற்றம் இருக்க வேண்டும். அதை உச்ச நீதிமன்றமும் அனுமதி அங்கீகரித்து உள்ளது. ஒரு பதில சொல்லுவாங்க. இப்போ இடி டிபார்ட்மெண்ட் சார்பில் பதியப்பட்ட பல்வேறு வழக்குகள்ல அவங்க விடுதலை ஆகியிருக்கிறாங்க, நிரூபிக்கப்படாமல் இருந்திருக்கிறது அப்படின்னா அவர்கள் அந்த நேரத்துல அப்பாவிகளா தானே நீதிமன்றம் பார்க்கும். அதுல வந்து எல்லாமே நீங்க அந்த நீதிமன்ற அந்த வழக்குகளுடைய ஒவ்வொரு தன்மையும் நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க சார். எல்லா வழக்குகளையும் நீங்க பாருங்க. நானும் பலவித வழக்குகளை ஒவ்வொரு ரிப்போர்ட்டட் ஜட்ஜ்மெண்ட்டும் நானும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுல எல்லாமே டெக்னிக்கலா இருக்கிறதுலதான் வந்து அவங்க விடுதலை ஆகிறாங்களே தவிர, யாருமே அப்பழுக்கப்பட்ட நேர்மையானவர், அவர் மீது தவறாக அந்த வழக்கு போடப்பட்டது என்று மலேசியஸ் ப்ராசிக்யூஷன் யாருமே சொல்லவே இல்லை, சொல்லவும் முடியாது. சில அதுல இருக்கிற டெக்னிக்கல் விஷயத்துலதான் வெளியில வர முடியும். என்னங்க, பல ஆண்டு ஆகுது ஒரு இந்த ஊழல் வழக்கு. நான் யாருமே நான் அவரு பத்திரிகையாளர் சொல்ற மாதிரி எனக்கு வந்து யார் பேரையும் நான் குறிப்பிட விரும்பல. ஆனா எப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வழக்குகள் தான் நம்ம வந்து திரும்ப வந்து இது பண்றாங்க. அப்படி இருக்கும்போது ட்ரையல் கோர்ட்ல எப்படி நிரூபிக்கிறதுங்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயங்கிறது ஒரு ப்ராசிக்யூஷன் ஏஜென்சியில ப்ராசிக்யூட்டரா இருந்து பார்க்கும்போது தான் அந்த விஷயம் தெரியும். அப்போ அவங்க வந்து வெளியில வராங்கன்னா ஒரு டெக்னிக்கலா தான் வெளியில வராங்களே தவிர, ஆனா அவங்க வந்து அவங்களோட மேல போட்ட வழக்கு வந்து மலேசியஸ் ப்ராசிக்யூஷன் யாராவது ஒரு வழக்கு ஒரு ஒரு குற்றஞ்சாட்டப்பட்ட நபர் வந்து தொடர முடியுமா? இடி பேர்ல முடியவே முடியாது. ஏன்னா குற்றச்சாட்டுகள், ஏன்னா நம்மளுடைய நாட்டோட நிதி நிலைமைக்கு எதிராக வந்து நடக்கிற விஷயங்கள் தான் இந்த இடி விஷயத்துல வந்து செய்யப்பட்ட குற்றங்கள் எல்லாம். சோ அதுல வந்து நம்ம வந்து தயவுதாட்சியம் காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம வந்து ஒரு சார்பா பொலிட்டிக்கலா நம்ம யாருமே பேச வேணாம். நான் சொல்றது என்னன்னா, நம்ம பொது வாழ்க்கையில நேர்மையும் போட்டாங்க. பிரியன் சாரும் சில சந்தேகங்களை தான் போட்டிருக்காங்க. இதை இந்த மாதிரியும் பயன்படுத்தலாம்ல, இதுக்கு அது விதிவிலக்கு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் முன்வைத்திருந்தார்கள். கேள்வியை நான் சொல்ல சார், நான் கேள்வி பொது டொமைன்ல எழுப்பப்பட வேண்டியது அவசியம். ஆனால் நாம் வந்து நம்மளுடைய இலக்கு ஊழலற்ற ஒரு ஒரு பப்ளிக் சர்வெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட இலக்கு என்பது போது சில கேள்விகள் எழுப்பதை பற்றி நான் தவறு சொல்லவில்லை. ஆனால் பிஎம்எல்ஏக்கோ மற்ற இடி போன்ற வழக்குகளுக்கோ பின்புலம் எல்லாற்றையுமே பொலிட்டிக்கலா அதை வந்து அனலைஸ் பண்றதுங்கிறது தவறு என்பதுதான் என்னுடைய. நன்றி சார், நன்றி திரு பிரியன் சார். நீங்க எழுப்பிய கிட்டத்தட்ட கேள்விகளுக்கெல்லாம் சில பதில்கள் அவங்களும் கொடுத்திருக்காங்க. யாரும் அப்பாவிகள் அப்படின்லாம் சொல்லல, சரிவர நிரூபிக்கப்படாமல் இருந்திருக்கு பிஎம்எல்ஏ. ஆனால் குற்றங்கள்லாம் ஏதோ ஒரு தொடர்போடு நடந்திருக்கு அப்படிங்கறதா நீதிமன்றத்தினுடைய கடைசி பார்வையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்ல, அதாவது ஒரு தீர்ப்பு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, அந்த தீர்ப்பு வந்து ஒரு ட்ரையல் சார் சொன்னார். இப்போ ட்ரையல் கோர்ட்ல வந்து ரொம்ப தீர ஆராய்ச்சி ஆவணங்கள்லாம் பார்த்து சாட்சியங்கள்லாம் விசாரிச்சு தான் ஒரு ட்ரையல் கோர்ட்ல தீர்ப்பு சொல்றாங்க. சமீப காலத்துல ட்ரையல் கோர்ட்ல சொன்ன தீர்ப்பை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி, அது எதுவுமே சரியில்லை, நான் மீண்டும் விசாரிக்க போறேன்னு ஒரு ஜட்ஜி சொல்றாரு. அதை சுப்ரீம் கோர்ட்டும் ரைட்டு பண்ணுங்க, நீங்க பண்றது நல்ல விஷயம் தான் அவங்க சொல்றாங்க. அப்போ ட்ரையல் கோர்ட் ஜட்ஜி வந்து பார்த்து டைம் எடுத்துட்டு அதை செஞ்ச விஷயங்கள், அந்த ட்ரையல் கோர்ட் ஜட்ஜி வந்து ஹைகோர்ட்ல ஒரு ஃபைல் பண்றாரு, என்னுடைய ரெப்புடேஷனே போச்சு, 28 வருஷம் ரெப்புடேஷனே போச்சு அப்படின்னு ஃபைல் பண்றாரு. அப்போ நீதி பரிபாலனத்துல அதை உற்று நோக்குபவரின், அதை எடை போடுபவரின் கண்கள் வந்து பல்வேறு பார்வைகள் அதுல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கீழ்கோர்ட்ல ஒரு மாதிரி பாக்குறாங்க, மேல் கோர்ட்ல ஒரு மாதிரி பாக்குறாங்க, சுப்ரீம் கோர்ட்ல ஒரு மாதிரி பாக்குறாங்க.
பல விஷயங்கள் நீதிமன்றத்தை பத்தி பல விஷயங்கள் இப்போ சமீபத்துல குஜராத்ல வந்து ஒருத்தருக்கு முன்ஜாமீன் கொடுத்தாச்சு ஏற்கனவே. முன்ஜாமீன் கொடுத்தவரை வந்து அந்த ஊருக்கு இருக்கிற போலீஸ்காரங்க போலீஸ் ரிமாண்ட் எடுத்து அவரை அடிச்சு விசாரிச்சு பண்ணியிருக்காங்க. உடனே அவர் சுப்ரீம் கோர்ட் போயிருக்காரு. நீங்க வர 31ஆம் தேதிக்கு அந்த மேஜிஸ்ட்ரேட்டும் அந்த டிஎஸ்பியும் எஸ்பியும் ஆஜராகணும் கோர்ட்லன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க. ஸோ எப்படிலாம் கோர்ட்டை மிஸ்யூஸ் பண்றாங்க பாருங்க. அதுக்கு சொல்ல வரேன் நான் ஆக்சுவலா வந்து. அதனால இந்த பிஎம்எல்ஏ ஆக்டை பொறுத்த மட்டும் சார் சொன்னது கரெக்ட். அந்த சட்டம் வந்து ஒரு நல்ல நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டது. ஹவ் இட் இஸ் பீயிங் யூஸ்ட் ஆர் மிஸ்யூஸ்ன்றது ஒரு டிபேட்டபிள் பாயிண்ட். அது சார் ஒத்துப்பார் நினைக்கிறேன். அது பர்சனாலிட்டிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியா முழுக்க நடக்கிற விஷயங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹவ் இட் இஸ் பீயிங் யூஸ்டு, யார் மேல யூஸ் பண்றாங்க, யார் எப்படி இருந்தாங்கன்னா அவங்களை யூஸ் பண்றது இல்லை, யார் கட்சி மேலாம் யூஸ் பண்றது இல்லை, எல்லாமே நமக்கு டிபேட்டபிள். இன்னைக்கு நாடு முழுக்க அந்த விஷயங்கள் பேசப்படுற ஒரு விஷயமா இருக்கிறத பாக்குறோம். ஸோ ஒரு நல்ல ஆக்ட் அது வந்து ஒரு மோசமான ரூலர்கிட்ட போச்சுன்னா அது எப்படி தவறாக பயன்படுத்தப்படும்ன்றதான் பார்க்கணும் நம்ம. இன்னைக்கு ஆளுங்கட்சியில் இருக்கிற ஒருத்தர் கூட யாருமே ஊழல் பண்ணாதவங்க சுத்த சுயம்பிரகாசமா இருக்காங்க அப்படின்னா, நாளைக்கு ஆட்சிக்கு வரவங்க வேற ஒருத்தன் வந்தாங்கன்னா அவங்க நாளைக்கு கேஸ் போடும்போது, அப்ப ஏன் போன 10 வருஷம் இவங்கெல்லாம் ஊழல் பண்ணியிருந்தாங்களே அந்த அரசு கேஸ் போடலன்னு ஒருத்தன் யோசிச்சான்னா, அப்ப அந்த அரசு வந்து எதிர்கட்சிகளை மட்டும்தான் போட்டுதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஸோ அதனால வந்து இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறவங்க தன் சொந்த கட்சியில ஊழல் பண்ணா கூட, எடியூரப்பா காலத்துல கர்நாடகால 40,000 கோடி ரூபாய் ஊழல் இருந்தது ஆளுங்கட்சி எம்எல்ஏவே சொல்றாரு, பாஜக எம்எல்ஏவே. ஒரு மாசத்துக்கு வேலை 445 ரூபாய் 485 ரூபாய்க்கு வாங்கினாரு. அப்ப இடி அதை பார்த்துட்டு சும்மா தான் இருக்கு. அப்ப நாளைக்கு ஒரு காங்கிரஸ் கவர்மெண்ட் மத்தியில வந்து அவங்க இடி அமிச்சாங்கன்னா பழி வாங்குறாங்கன்னு சொல்லலாம். இன்னைக்கு எப்படி எதிர்கட்சிகள் சொல்றாங்களோ அந்த மாதிரி நாளைக்கு பாஜக சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஒரு அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல. அதனால நான் என்ன சொல்றேன், இந்த ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே நீதி பரிபாலனமே வித்தியாசமா இருக்கு, கோர்ட்டுக்கு கோர்ட் வித்தியாசமா இருக்கு பாக்குற பார்வை. அதனால இந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சியும் பாக்குற பார்வை வித்தியாசமா இருக்கு. எந்த ரூலர் எப்படி இருக்காரோ அதுக்கேற்றபடி அவங்க பார்வை அமையதை நம்ம பாக்குறோம். அதை மறுக்கிறதுக்கு இல்ல. நம்மளுடைய இதெல்லாம் நோக்கம், நம்மளுடைய ஆசையெல்லாம் என்னவா இருக்கு, அல்லது விருப்பம் என்னவா இருக்கு, அல்லது எப்படி நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோம்னா, இந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி பாரபட்சம் இல்லாம அது ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ யார் ஊழல் பண்ணாலும் நடவடிக்கை எடுக்கணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கும்போது இந்த மாதிரி சட்டங்கள் வந்து நடுவில் குறுக்க போந்து அவங்க டிலே ஆகிறதுக்கான விதங்களை பண்ணக்கூடாது. இப்போ ஒரு 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 பாலிட்டிஷியன் மேல பிசிஐ ஆக்ட்ல போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது முதல்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதுலேருந்து பின்னாடி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணதுலேருந்து சாட்சிகளை விசாரிக்கிறதுலேருந்து தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் கூட விசாரணை நடக்கும்போது கூட எந்த நேரத்துல எவ்வளவு டிலே பண்ண முடியுமோ அந்த நேரத்துல அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் அதை டிலே பண்ணிட்டே இருக்காரு. 20 வருஷம் ஆகுது ஊழல் வழக்கு விசாரிக்கிறதுக்கு, 20 வருஷம் ஆகுது. கீழே ஒரு விஷயத்தை எடுத்தாங்கன்னா எஃப்ஐஆர் ஸ்பாஷ் பண்ணணும்னு எடுத்தாங்கன்னா கீழே இருந்து மேல வரையும் போகுது. இது மாதிரி அந்த டிலே இருக்குல்ல, அந்த டிலேவெல்லாம் அவாய்ட் பண்ணி பாரபட்சம் இல்லாம ஒரு நடவடிக்கையில இந்த சட்டத்தின் மூலமாக ஆளும் கட்சி யாரா இருந்தாலுமே எடுத்தாங்கன்னா நல்லது. திரிவேதி அவர்கள் சொன்ன ஜட்ஜ்மெண்ட் வந்து நிச்சயமாக அந்த 17A விஷயம் வந்து இதை டிலே பண்றதுக்கான அந்த விஷயங்கள் அது வேண்டாம் கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க அவங்க. இந்த 3 பேர் கொண்ட இல்ல 5 பேர் கொண்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும்பொழுது அது வந்து இந்த மாதிரி விஷயங்களை தெளிவுபடுத்துற மாதிரியான விஷயங்களை பண்ணினால் ஊழல்வாதிகளுக்கு எவ்வளவு விரைந்து நம்ம வந்து தீர்ப்பு வாங்கி தர முடியும், ட்ரையல் எவ்வளவு சீக்கிரம் நடத்த முடியும், எவ்வளவு சீக்கிரம் ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு வர முடியும் போன்ற விஷயங்கள்லாம் ஒரு அந்த பர்மிஷன் போன்ற விஷயங்களை நாள் கடத்தாமல் இதை இன்னும் விரைவுபடுத்துவதற்கு என்னென்ன வழி என்பதை அந்த 5 பேர் கொண்ட 3 பேர் கொண்ட நீதிபதி சொன்னா அது இன்னும் அந்த ஊழலற்ற ஒரு பொது வாழ்க்கைக்கு இன்னும் வந்து ஒரு வழிவகுக்கும் என்பது என்னுடைய கருத்து. நன்றி பிரியன் சார். நன்றி பிரியன் சார். நீதிபதிகளுடைய மாறுபட்ட தீர்ப்பு சட்டத்திற்கு பொருள் சொல்வதில் முரண்பாடுகள் வருவது எப்படி இசார்ந்த நம்முடைய விவாதம் கட்டமைக்கப்பட்டிருந்தது. பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்களும் வழக்கறிஞர் திரு ஜி சந்திரசேகர் அவர்களும் தங்கள் சார்ந்த கருத்துக்களை மிக அருமையாக முன்வைத்திருந்தார்கள் நம்முடைய தினமலருடைய உரைகள் நிகழ்ச்சியில. இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி.